ஒரு நபர் வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அவரிடமிருந்து ஒரு 10 ரூபாய் கட்டு ஒன்று தவறுதலாக கீழே விழுந்து விடுகிறது. அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு 10 ரூபாய் நோட்டு மட்டும் விடுபட்டு காற்றில் பறந்து சிறிது தூரத்தில் கிடக்கிறது. அந்த ஒற்றை 10 ரூபாய் நோட்டு இருந்த வழியில் ஒருவன் வருகிறான். இந்த நோட்டை கண்டு இன்று நரிமுகத்தில் விழித்திருக்கிறேன் போல என நினைத்து மிகவும் சந்தோஷமடைகிறான். அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போனான். 2 இட்லி ஒரு காஃபி சாப்பிட்டான். அருகில் இருந்த பிள்ளையார் கோவில் உண்டியலில் மீதமிருந்த 1 ரூபாயை போட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னான். சந்தோஷமாக வீடு திரும்பினான். மீதி 99 10 ரூபாய் நோட்டு கொண்ட கட்டு அது விழுந்த இடத்திலேயே கடந்தது. அந்த வழியாக வந்த ஒருவன் அந்த நோட்டை பார்த்தான், எடுத்தான். பரபரவென்று எண்ணினான். 99 நோட்டுகள். மீண்டும் மீண்டும் பல முறை எண்ணினான். வங்கியில் 99 நோட்டுகள் கொண்ட கட்டு கொடுக்க மாட்டார்களே, அந்த ஒற்றை 10 ரூபாய் நோட்டு இங்கே பக்கத்தில் எங்கோதான் கிடக்க வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான். தேடினான், தேடிக்கொண்டே இருந்தான். 10 ரூபாய் கிடைத்தவன் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக சென்றான். 99 10 ரூபாய் நோட்டு கிடைத்தவன் அதை அனுபவிக்காமல் இன்னும் ஒரு 10 ரூபாய் நோட்டிற்காக அல்லாடிக் கொண்டிருக்கிறான். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? நம்மில் பலர் இப்படித்தான் கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.